ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 3 திங்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல புதுசாக கொண்டு வந்த ஆப்ஷன் ஹைப் இதை வந்து தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைமாக வந்து லோகேஷ் கனகராஜை போட்டு அடியேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக பேசுவோம். இப்போ வந்து என்ன டாபிக்னு நான் சொல்கிறேன். ஒரு ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ரஜினிகாந்த் வந்து நானும் கமலும் சேர்ந்து படம் பண்ண போகிறோம், டைரக்டர் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலன்ற மாதிரி சொன்ன விஷயம். இப்போ நீ ஓனர் இல்லையா? அப்படிதானே சொன்னா பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. அதை தெரிஞ்சோடனே இவனுங்களா போட்டு லோகேஷ் கனகராஜ் அவ்வளோதான், லோகேஷ் கனகராஜ் கரியர் க்ளோஸ், லோகேஷ் கனகராஜ் இனிமேல் வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லைன்னா வேற யாரை வச்சு ட்ரை பண்ண போறாங்க? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். மறுபடியும் மணிரத்னம் வச்சு ட்ரை பண்ண போறாங்களா, இல்லை சங்கர் வச்சு ட்ரை பண்ண போறாங்களான்னு சொல்லி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேர் வந்து அடிப்படுது. அதாவது என்ன பேர்னா பிரதீப் ரங்கநாதன். சத்தியமா என்னால் நம்ப முடியல. இந்த விஷயம் உண்மையா இருக்குமான்னு என்னால் நம்ப முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் இப்படி மேட்சே ஆகாத விஷயம். ஓகேப்பா, சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. இந்த விஷயத்த நம்பலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸை வந்து 100% ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா யாரோ பிரதீப் ரங்கநாதன் மேலே பாசத்தில் இருக்கவன் வந்து இந்த விஷயத்தை வந்து தூவி விட்டு போயிருப்பான் போல இருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் Rajni Kamal movie director. இவர் தான் பண்ணுறாருன்னா இந்த ஒர்க்கு நான் பண்ண மாட்டேன், நான் வேற ஒர்க்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிருக்கணும். ஆமா, அந்த மாதிரி நியூஸும் வந்து எதுவும் வரல. அதனால எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ரங்கநாதன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது போக நம்ம மக்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம ஆண்டவர் ஸ்டைல்லே சொல்றேன், இவர் ஒர்க்கு நல்லாவே இல்லை, இவர் படத்துல இருக்க மிஸ்டேக் சொல்றான்னு தெரியுமா, அந்த மீம் பேஜை நம்புங்க. நான் இவரோட ஃபேன்னு சொல்றான்னு தெரியுமா, அந்த மீம் பேஜை கூட நம்புங்க. ஆனா திடீர்னு ஒரு மீம் பேஜ் வருவாங்க, அப்படியே புகழ்வாளுங்க ஒருத்தனை அப்படியே தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. அவனை மட்டும் நம்பிடாத, போட்டக சாயிடுவேன். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற பச்சோந்தி மாரி வந்து அவனுங்க மாறிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மீம் பேஜஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவுட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவனுங்க வந்து திடீர்னு 13ஆம் தேதி நைட் வரைக்கும் லோகேஷ் கனகராஜை தூக்கி வச்சு கொண்டாடுறவன் 14ஆம் தேதி காலைல தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஜஸை தான் சப்போர்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட அடுத்த நியூஸ்குள்ளே போகலாம். சிவகார்த்திகேயன் இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து மறுபடியும் வந்து சிவகார்த்திகேயன் கூட ரீயூனைட் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காராம். சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து ஒரு சில கதைகள் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இப்படி ஒரு கதை தான் நான் வாழ்க்கையில வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுங்க, ஃபைனலைஸ் பண்ணோன்னா நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலான்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு போல இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏஆர் முருகதாஸ் காம்போ சிவகார்த்திகேயன் மறுபடியும் வந்து நடக்க போகுது. அது எப்போ நடக்க போகுதுன்னு தான் தெரில. மற்றபடி வந்து இந்த காம்போ ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. ஆல்ரெடி வெங்கட் பிரபு வேறு கதை என்ன இருக்காரு, அதுக்கப்புறம் குட் நைட் டைரக்டர் வேறு கதை என்ன இருக்காரு, சிபி சக்கரவர்த்தி வேறு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி எப்படி அவர் ஏஆர் முருகதாஸுக்கு டேட் தர போகிறான்னு தெரில. மேபி வெங்கட் பிரபுவும் சிபி சக்கரவர்த்தி படம் முடியும் போது ஏஆர் முருகதாஸ் லைனில் வருவார் போல இருக்குது. அப்போ வந்து குட் நைட் டைரக்டருக்கும் ஏஆர் முருகதாஸுக்கும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் மத்ராசியை போட்டு நம்ம அடியேன்னு நடித்தாலும் அந்த படம் வந்து அந்த டீமுக்குள்ளே வந்து ஒரு சக்ஸஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது, அது அவங்க தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.